ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய ஆங்கில மாதமான ஏப்ரல் மாதம் எப்படி இருக்க போகுது, இந்த ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் மேசராசினியர்களாகிய நீங்கள் அடைய போகிறீங்க, கூடவே நட்சத்திர ரீதியாகவும் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேச ராசி ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி அஸ்வினி, பரணி, கார்த்திகை 1ஆம் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கிய உங்களுக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னா, உங்கள் ராசியில் சுக்கிரன் வந்து இருக்கிறாரு. அதாவது மார்ச் 26லேயே சுக்கிரன் வந்து பயிற்சி ஆகிட்டாருங்க. ஸோ மீனத்தை விட்டு மேசராசியில் வந்து இருக்க போகிறாரு. அதே போல் தைரிய வீரியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறாரு. பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானும், ரணருணு ரோகஸ்தானத்தில் சந்திரனும், லாபஸ்தானத்தில் புதன், செவ்வாய், ராகுவும், அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன், சனி என கிரகநிலைகள் வந்து இருக்குது. ஸோ இந்த கிரகநிலைகளுடைய அடிப்படையில் தான் வரக்கூடிய நாட்களானது உங்களுக்கு இருக்க போகுது அப்படின்னே சொல்லணும். பொதுவாக அதிகமான கடினமான உழைப்புகளை கொடுத்து சாதிக்கக்கூடியவர்கள் தான் மேசராசிக்காரங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஏப்ரல் பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஆனாலுமே பார்த்திங்கன்னா 7.5 சனியானது உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு அப்படின்ற காரணத்தினால ஒரு சில விஷயங்களை நீங்கள் கடந்து தான் வரணும். அதில் முதல்ல பார்த்திங்கன்னா செலவு அதிகமாக தான் இருக்கும். செலவு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். குறிப்பாக வாகனங்கள் வச்சுருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா வாகனத்தின் மூலமாக தான் நிறைய செலவுகள் உங்களுக்கு ஏற்படும். மேலும் மனசுலேயும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு குழப்பமானது ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்பப்போ அந்த குழப்பம் வரும் போகும். இது வந்து உங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நெருக்கடியான சந்தர்ப்பத்தில் ஆனால் உதவிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டந்தாங்க. ஸோ பார்த்து உஷாராக தான் இருந்துக்கணும். அதனால் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களை உருவாக்கிக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு உதவி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ எந்த காரியங்களாக இருந்தாலுமே கூட முதல்ல நீங்கள் அதில் ஈடுபடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசில் எந்த விதமான கலக்கமும் இருக்கக்கூடாது, எந்த விதமான தயக்கமும் இருக்கக்கூடாது. தடுமாற்றம் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அதுதான் நல்லது. தொழில் வியாபாரம் இது தொடர்பாக நீங்கள் பயணங்கள் வெளியில் போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ இதனால் விரைய செலவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். வியாபாரத்தின் ரீதியாக உங்களுக்கு நிறைய செலவுகளானது இப்போ ஏற்பட போகுதுங்க. அதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் அடிக்கடி வெளியில் அலையிற மாதிரி தாங்க இருக்கும். இதனால் வீண் அலைச்சலானது ஏற்படும். ஒரு சில நேரங்களில் நீங்கள் ஏதாவது குற்றச்சாட்டுகளுக்கு கூட ஆளாகலாம். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. நீங்கள் செய்யாத குற்றத்துக்காக, நீங்கள் செய்யாத ஒரு செயலுக்காக நீங்கள் பழிகளை வந்து சுமக்கிற மாதிரிலாம் இருக்கும். பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் குடும்பத்திலையும் வாக்குவாதங்களானது ஏற்படலாம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு குடும்ப ரீதியாக பார்க்கும் பொழுது வாக்குவாதத்தை தவிர்த்துக்கோங்க, கோபத்தெல்லாம் விட்டுடுங்க. ஸோ உங்களுடைய சூழ்நிலைகளை வந்து நீங்களே வந்து சந்தோஷமாக மாற்றிக்கோங்க. வாழ்க்கை துணையோடலாம் அனுசரித்து போகணும். ஏட்டிக்கு போட்டியாக போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையை வந்து நடத்த முடியாமல் போயிடும். அதனால் இந்த விஷயங்களில் எல்லாமே கொஞ்சம் கவனம் எடுத்து பாருங்கள். மேலும் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து நல்ல அக்கறை வந்து எடுத்துக்கணும். ஸோ அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க. விருந்தினர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது அடிக்கடி உங்கள் வீட்டுக்கு வர மாதிரியும் போகிற மாதிரியும் தான் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு சிலர் வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் தடுமாற்றம் இல்லாமல் எதையுமே வந்து செய்யுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும். தேவையான உதவிகள் வந்து கிடைக்கும் தான். ஒரு சில நேரங்களில் வந்து அதுவே கிடைக்கிறதுக்கு ரொம்ப வந்து தடுமாறிடும். அது ரொம்ப தாமதமாக இருக்கும். உடனேலாம் எந்த விஷயமும் கிடைச்சிடாது உங்களுக்கு. நீங்கள் கேட்ட உடனே எதுவும் கிடைக்கவே கிடைக்காது. வீண் அலைச்சல் கண்டிப்பாக இருக்கும். அதனால் பார்த்து கவனமாக தான் இருக்கணும். கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்க அப்படின்னா இந்த டைமில் பாடங்களை படிக்கிறதுல நீங்கள் கவனம் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா மனசுக்கு மகிழ்ச்சியானது கிடைக்கும். அதே போல் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா குறிக்கோளோடு வந்து செயல்படுங்க. நீங்கள் ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களால் அதை வந்து அடைய முடியும். மேலும் இந்த டைமில் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னா பணவரவு பார்த்திங்கன்னா ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் கிடைக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு எது கிடைக்குதோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த டைமில் நீங்கள் எந்த ஒரு முடிவை எடுத்து செயல்படுத்துகிறீங்க அப்படின்னாலுமே கூட அதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 2 முறை வந்து யோசிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் எடுத்த உடனே எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. அது அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லதும் கிடையாது. ஸோ எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே கூட அவசரப்படாதீங்க, நிதானமாக இருங்க. அதான் நல்லா யோசித்து செய்யணும். உங்களுக்கு அதை பற்றின எந்த நாலேஜும் இல்லைனா கூட அதில் எக்ஸ்பர்ட் இருக்கவங்க இல்லைன்னா அனுபவம் இருக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட வந்து நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. அவங்களுடைய உதவியால் உங்களால் அந்த வேலையை வந்து இன்னும் சிறப்பாக கூட செய்து முடிக்க முடியும்.
அதனால் நமக்கு தெரியாத விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக அசிங்கப்படக்கூடாது. நமக்கு தெரியல அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாதுங்க. ஸோ இந்த டைமில் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வுகளானது கிடைக்கும். கூடுதலாக உழைச்சிங்க அப்படின்னாவே போதும், உங்களுக்கு மேலிடத்துலேருந்து நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அதனால் எல்லா பிரச்சனைகளும் சரியாக போகும். அரசியல் இருக்கக்கூடியவர்களாம் அடுத்தடுத்த நிலைக்கு போயிட்டே இருப்பீங்க. எடுத்திருக்கக்கூடிய அரசாங்க வேலைகள் கூட உங்களுக்கு இப்போ நல்லபடியாக முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்க போகுது. கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கிரகமும் மாறும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையிலையும் மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி தான் கொடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் மூலமாக மேசராசி நேயர்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் தாங்க அடுத்தடுத்து கிடைக்க போகுது. இது இல்லாமல் நட்சத்திர ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் வித்தியாசப்படலாம். அதில் முதலாவது அஸ்வினி நட்சத்திரம். மேசராசியோடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் பிறந்ததுலேருந்தே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா தான் இருக்கும். அதாவது கடன் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் இப்போ வந்து தொல்லை தராமல் இருக்கும். இருந்தாலுமே கூட தொல்லை தராது. அப்படியே இல்லைனாலும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் வந்து முடிவுக்கு வந்துடும். எதிர்பார்த்த அளவு பண வசதிகளை நீங்கள் அடைவீங்க. ஸோ உங்களுடைய செயல்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் நீங்கும். உங்களுக்கு செயலில் இருந்து வந்த தாமதங்கள் வந்து விலகும். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா விவகாரங்கள், வழக்கு விவகாரங்கள் கூட உங்களுக்கு சாதகமாக போய் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வச்சு பார்க்கும் பொழுது தொழில், வியாபாரம் இதெல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா எதிர்பார்த்தீங்க அப்படின்னாலுமே அந்தளவுக்கு பணவரவு இருக்காது. ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தின் பேரில் பணவரவுகள் கிடைத்தாலுமே கூட அதுவுமே உங்களுக்கு வியாபார ரீதியான செலவுகளை வந்து வச்சிடும். ஸோ அந்த டைமில் போட்டிகள் இந்த மாதிரியான தொல்லைகள்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பணிச்சுமை அப்படின்றது கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அதனால் கொஞ்சம் நீங்கள் சந்தோஷப்படலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கார்த்திகை 1ஆம் பாதம். அதாவது மேசராசியுடைய உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த டைமில் வேலையில் திறமைக்கு பாராட்டுகள்லாம் கிடைக்கும். ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருந்து வந்த எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரும். அதாவது உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது நோய்வாய்ப்பட்டிருக்காங்க, ஏதாவது ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க வந்து ஹெல்த் இஷ்யூவில் இருக்காங்க அப்படின்னா அவங்களாம் ரெக்கவர் ஆகிறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ உங்களுடைய ராசியின்படி பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுடைய நலன்லையும் நீங்கள் கொஞ்சம் அக்கறை வந்து காட்டுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை அப்படின்றது கண்டிப்பாக வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒருவருக்கு ஒருவர் வந்து விட்டு கொடுத்துக்கோங்க. நல்ல புரிதலை வளர்த்துக்கோங்க. இது மாதிரி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையில் தான் வந்து இருப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி சண்டை சச்சரவுகளெல்லாம் ஏற்படுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த விஷயத்தில் எல்லாமே மேசராசி நேயர்கள் பார்த்து கவனமாக தான் இருக்கணும். இந்த பதிவில் நம்ம ராசியின் அடிப்படையிலும் சரி, நட்சத்திர ரீதியாகவும் சரி, இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்க போகுது, ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு ஏற்படக்கூடிய முக்கியமான கிரக மாற்றங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய விஷயங்களை பற்றி நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும். அப்படி ஒருவேளை இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட வந்து பகிர்ந்துக்கோங்க. இந்த காலகட்டங்களில் மேசராசினியர்களாகிய நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபாடுகள் செய்யலாம், என்ன பரிகாரங்கள் செய்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், விரைய செலவுகள் எல்லாம் குறையும் அப்படின்றதையும் கட்டாயம் தெரிஞ்சுக்கோங்க. ஆன்மீக ரீதியாக நம்ம பார்க்கக்கூடிய பரிகாரங்களாக இருக்கட்டும், செய்யக்கூடிய வழிபாடுகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே அதில் முதல்ல நம்ம நம்பிக்கையோடு செய்யணும். அப்போ தான் அதுக்கான முழுமையான பலன்களை வந்து நம்ம அடைய முடியும். மேசராசி நேயர்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்காரகனுக்கான முருகப்பெருமான் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வழிபாடு. எப்போதுமே மேசராசிக்காரங்க முருகனை வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் மென்மேலும் வளர்ச்சிகளை வந்து பார்ப்பீங்க. முருகனுக்கு அரளிப்பூ சாற்றி அர்ச்சனை செய்து நீங்கள் வணங்கி வழிபாடுகள் செய்யலாம். இப்படி செய்தீங்க அப்படின்னா உங்கள் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் வந்து தீர ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 பங்குனி உத்திரம். ஸோ முருகனுக்குரிய அற்புதமான ஒரு நாள். அந்த நாளில் முருகனை வேண்டி நீங்கள் மனசார உங்களுடைய கோரிக்கைகளை வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். ஏப்ரல் மாதம் உங்களுக்கு அற்புதமாக முடியறதுக்கு ஒரு சிறந்த எளிமையான ஒரு பரிகாரம் தான். மறக்காமல் செய்யுங்க. யாருக்கெல்லாம் முருகனை பிடிக்குமோ வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவ அப்படின்ற இந்த மந்திரத்தை தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மந்திரத்தை நீங்கள் பதிவு பண்ணும் பொழுது அல்லது நீங்கள் உச்சரிக்கும் பொழுது முருகனுடைய அருளாசிகளை வந்து பெற முடியும். ஸோ முருகப்பெருமான் நாளைக்கு ரொம்ப சந்தோஷமாக உங்கள் பக்தர்களுக்கு வந்து அருள்பாலிக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறும். நம்பிக்கையோடு செய்யுங்க. இந்த வீடியோ பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக இது போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோங்க. தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க.
இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்களை போல இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.